ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி. இது வீட்டில் எப்படி டேஸ்டியாக செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4 பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன சைஸ் பூண்டு. நான் தோலோடு தான் எடுத்திருக்கேன், நான் தோல் தனியாக உரிக்கலை. ஒரே ஒரு இன்ச்சு இஞ்சி. இப்போ இஞ்சி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இஞ்சி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். இது கூட பூண்டு, இது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க, ஏன்னா நீங்கள் தோலோடு ஆட் பண்ணுறதுனால இது வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வதங்கிறதுக்காக போடுறேன். அப்புறமா கிரைண்ட் பண்ணி இருக்கும்போது நம்ம அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ இந்த சைஸில் இருந்தாலே அது வதங்கிடும். இப்போ காரத்துக்கு ஏற்றாப்புல நான் 10 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிவிடுங்க. இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது நல்லா வதங்குச்சு. இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இருந்தால் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே போதும். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதான செம்ம டேஸ்டியான கார சட்னி. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வெங்காய சட்னி வதக்கணும் இல்லையா, அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கலரே பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக நீங்கள் இட்லி கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ தாளிப்பு நம்ம இதில் கொட்டி, நான் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, அப்படியே கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி ஆட் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் இதுவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.